நான்வெஜ் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தாலே விடிய விடிய சமைப்பேன். இன்றைக்கி ஆட்டுக்கால், ஆட்டு ரத்தம், மட்டன்னு 3 வகையாக வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இதில் ஆட்டுக்கால் குழம்பெல்லாம் நான் வச்சே 1 இயருக்கு மேலே ஆகுது. எப்படி சமைக்கிறதுங்கிறதே மறந்து போயிடுச்சு. அம்மா கிட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்டுட்டு பத்தாவதுக்கு வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு புரிஞ்ச மாதிரி சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணும்போது வந்த வாசனைக்கு என்னோடய முகம் போன போக்க பார்த்துட்டு பெரிய மனசு பண்ணி என்னோடய ஹஸ்பண்டே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆட்டுக்கால் குழம்ப தனியாக வேக வச்சு மசாலா அரைச்சி ஊற்றி கிண்டி பெரிய ப்ராசஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டி 7 விசில் விட்டு அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, கசகசாலாம் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிச்சதும் இறக்கி வச்சிட்டேன். எந்த குழம்பா இருந்தாலும் எனக்கு தாளிச்சது ஊற்றினா தான் பிடிக்கும். அவ்வளோதான், குழம்பு ஓவர்னு அடுத்து பொரியல். இதுக்கு கடுகு போடணுமா, தண்ணி ஊற்றி வேக வைக்கணுமா, இல்லை மூடி வச்சா அதுவே வெந்துருமான்னு சும்மா வந்து நின்று என்னோடய ஹஸ்பண்டை கேள்வி கேட்டே துரத்தி விட்டுட்டேன். ரெட் கலரில் இருந்த ரத்தம் பிளாக் கலரில் நல்லா அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு. தேங்காய் பூ, மல்லி இலையெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுட்டேன். இது செய்கிறதுக்குள்ளேயே பாதி டயர்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக மட்டன். என்னோடய ஹஸ்பண்ட் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அவ்வளோதான், கடவுள் இருப்பது எங்கே அது இங்கேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி ஐஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயாச்சு. எல்லாம் ரெடி ஆனதும் சூப்பராக ஆட்டுக்கால் குழம்பு நல்லா ஊற்றி மட்டன் பெப்பர் ஃப்ரை எல்லாம் வச்சு ரத்த பொரியல்னு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு.